بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في كتابه العزيز: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه الشريف: إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சலாத்தும் சலாமும் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது உத்தம தோழர்கள் அனைவரின் மீதும் மற்றும் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ரமலான் மாதத்தை சந்தித்து அவனது இல்லத்தில் அவனை வணங்கியவர்களாக அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளாலும் பெரும் கிருபையினாலும் நாம் அனைவரும் ரமலான் மாதத்தை அடைய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ததைப் போல அந்த நல்ல பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலான் மாதத்தை நாம் சந்தித்ததை கொண்டு அடைந்ததை கொண்டு மகிழ்ச்சி பெற வேண்டும். எந்த அளவுக்கு மகிழ்ச்சி ஊற்றாக பெருக்கெடுக்க வேண்டும் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு நமக்கு விருப்பமானவர், நமக்கு நெருக்கமானவர் ஒருவர் வருகிறார், அல்லது அதுவரை வராத ஒரு நபர் நம்முடைய வீட்டுக்கு வருகிறார் என்றால் எப்படிப்பட்ட மகிழ்ச்சி, சந்தோஷம், ஒரு ஆனந்தம், ஒரு குதூகலம் இருக்கும். அதை விடவெல்லாம் தாண்டி மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இந்த ரமலான் மாதத்தை அடைந்ததை கொண்டு நமக்கு இருக்கணும். ஏன் அப்படின்னா, மற்ற மாதங்களை சந்திப்பதை போன்றே, மற்ற மாதங்களை நாம் அடைவதை போன்றே இந்த ரமலான் மாதத்தையும் எந்தவித ஒரு மகிழ்ச்சியும் ஃபீலிங்கும் இல்லாமல் அடைய முடியாது. பெரிய ஒரு சந்தோஷம் நமக்கு என்ன செய்யணும், வரணும். மற்ற மாதங்களை போலவே 10ஓட 11 இதை நாம எடுத்துக்க கூடாது. அல்லாஹ் இந்த சந்தோஷத்தை முழுமைப்படுத்தி தரணும். அன்பிற்குரியவர்களே, ரமலான் ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இன்னும் ரமலானுடைய சிறப்பை பற்றி நாம் பேசவே இல்லை, தெரிஞ்சுக்கவே இல்லை. ரமலான் வருகிறது என்று சொன்னால் அதனுடைய சிறப்பை பற்றி பேசாமல், அதனுடைய சிறப்பை பற்றி தொடாமல் இந்த ரமலானை நாம் கடக்க முடியாது. இந்த செய்தி நீங்க தெரிஞ்ச செய்தியா இருந்தாலும் இதை தொடாமல் என்ன செய்ய முடியாது, ஒரு முழு ரமலானையே நாம கடத்தி விட முடியாது. தெரிஞ்சவங்க இதை ஒரு நினைவூட்டலா எடுத்துக்க வேண்டியதுதான். என்ன தெரிஞ்ச பயனே பண்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்க கூடாதுங்கிறதுக்கு தான் இதை நான் இங்க பதிவு செய்யறேன். தெரியாதவங்க புதுசா இதை தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ரமலான் மாதத்தை கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள் என்பது நாம் எல்லோரும் அறிந்த விஷயம். அவங்க கண்ணியப்படுத்திய மார்க்கத்தை நாமளும் கண்ணியப்படுத்தணும்னா இந்த மாதத்தில் இறைவனை அதிகம் அதிகம் வணங்கி வழிபட்டு
நல்ல காரியங்களில் புண்ணியங்களை சேகரிக்கின்ற விஷயங்களில் நாம் எல்லாம் அதிகமாக ஈடுபட வேண்டும். நிறைய அமல்களும் புண்ணியங்களும் நாம செய்யணும் அப்படின்னா இந்த ரமலான் மாதத்தினுடைய புனிதம் நமக்கு சரியா விளங்கணும். இந்த ரமலான் மாதத்தினுடைய வேல்யூ அது நமக்கு நல்ல விளங்கணும். ஒரு மனிதர் ஒரு பொருளுடைய வேல்யூவை எப்போ புரிஞ்சுக்கிறாரோ, சரியா உணர்றாரோ, அப்பதான் அதுக்கு ஏற்ற மாதிரி அதை பயன்படுத்துவார் என்பது இயல்பு. அப்போ ரமலான் மாதத்தினுடைய அந்த சிறப்பு என்ன, வேல்யூ என்ன என்பதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது புத்தாயிப்பா ஒரு 6 சிறப்புகளை நமக்கு சொல்றாங்க. நபி அவர்கள் சொல்லக்கூடிய சிறப்புகளை பாருங்க. இதா ஜா ரமலான் ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா. ரமலான் மாதம் வந்துவிட்டால் சுவனத்தின் அத்தனை கதவுகளும் திறக்கப்படுகிறது. வகுல்லிகத் அபுவாபுன் நார். நரகத்தின் அத்தனை வாசல்களும் மூடப்படுகிறது. சொர்க்கத்துக்கு எத்தனை வாசலே? 8 வாசல். அந்த 8 வாசலையும் அல்லாஹ் திறந்து வைக்கிறான். நரகத்துக்கு எத்தனை வாசலே? 7 வாசல். அப்படியே அதுக்கு எதிர்ப்பதமா, சொர்க்கத்துக்கு 8ன்னா நரகத்துக்கு 7. அத்தனை வாசல்களையும் அல்லாஹ் மூடுறான். அன்பிற்குரியவர்களே, இந்த சொல்லை புரிவதற்கு ஒரு சட்டம் இருக்கு. இந்த சொல்ல மட்டும் இல்லை, குர்ஆன் ஹதீஸ்ல வரக்கூடிய எந்த சொல்லாக இருந்தாலும் சரி, அந்த சொல்லை புரிவதற்கு ஃபிக்ஹ்ல ஹக்கீகத் என்றும் மஜாஸ் என்றும் ஒரு சட்டம் இருக்கு. ஹக்கீகத்துன்னு சொன்னா நேரடியாக புரிவது. மஜாசி என்று சொன்னால் நேரடியா புரியாம கருத்து பொருளை தந்து புரிவது. நேரடியா புரிய வேண்டியது நேரடியா தான் புரியணும். கருத்து பொருளை தந்து புரிய வேண்டியதை கருத்து பொருளை தந்து தான் புரியணும். எதிரும் புதிருமாக நாம புரிஞ்சா அது வழிகேடு. கண்டிப்பா அதுல என்ன உண்டாகும்? பிழை உண்டாகும், வழிகேடு உண்டாகும். குர்ஆன் ஹதீஸ்ல அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டார்கள், இரவுல 3 பகுதியில் 2 பகுதி கழிந்து 1 பகுதி எஞ்சி இருக்கும் போது அல்லாஹ் கீழ்வானத்திற்கு, முதல் வானத்திற்கு வருகிறான் அப்படின்னு குறிப்பிட்டார்கள். இதை பொறுத்தவரையிலே அஹ்லு சுன்னா அறிஞர்கள் அனைவரும் எப்படி விளக்கம் கொடுக்கிறாங்க, எப்படி புரிய வேண்டும் என்று சொல்றாங்க அப்படின்னா, அதை நேரடியாகத்தான் புரிய வேண்டும். அல்லாஹ் இறங்கி வருகிறான் என்றால் இறங்கி வருகிறான் என்றே புரிய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நேரடியா புரியாம அல்லாஹ் இறங்கி வரல, மாறாக அவனது பார்வை இறங்கி வருகிறது, அவனது விசேஷ கவனம் இறங்கி வருகிறது, அவனது அருள் இறங்கி வருகிறது அப்படின்னு மாத்திலாம் என்ன செய்யக்கூடாது, நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அதே போல கருத்து பொருள் தந்து புரிய வேண்டிய இடத்துல நேரடியா புரிய முற்பட்டோம்னா தப்பு தான். அதுக்கு உதாரணம் பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மரணத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, மனைவிமார்களுக்கு மட்டும் சொன்னாங்க, எனக்கு பிறகு உங்களில் இறப்பவர் யார் அப்படின்னா கை நீளமா இருக்கிறவங்க தான் இறப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த வார்த்தையை நபியுடைய அத்தனை மனைவிமார்களும் நேரடியாக தான் புரிஞ்சாங்க. நேரடியா புரிஞ்சு என்ன செஞ்சாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் கையை அளந்து பார்க்கிறாங்க. அளந்து பார்த்தா சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கை தான் ரொம்ப நீளமா இருந்துச்சு. இப்போ எல்லா மனைவியும் அவங்க தான் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு இறந்து போவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா இறந்தது யாரு? ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா. அப்பதான் அந்த வார்த்தைக்கே அவங்களுக்கு பொருள் விளங்குது. கை நீளம்னு சொன்னா உண்மையில நீளம் இல்லை, அங்க தர்மம் செய்வது என்று பொருள் அப்படின்னு வழங்கிக்கிட்டாங்க.
நம்மளும் சில பேர் சொல்லுவோம்ல, உனக்கு ரொம்ப வாய் நீளம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாய் ரொம்ப அகலமா இருக்குன்னு அர்த்தமா? இல்ல, ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காருன்னு அர்த்தம். உனக்கு கை ரொம்ப நீளுது அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரையாவது சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன்னு அர்த்தம். அப்ப வார்த்தை ஒன்னா இருக்கு, புரிகிற வேடு ஒன்னா இருக்கா இல்லையா? இத மாதிரி குர்ஆன் ஹதீஸ்ல நிறைய இருக்கு. அப்ப இந்த ஹகீகத் மஜாஸ் என்ற இந்த அடிப்படையில் சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுகிறது, நரகத்தின் வாசல் மூடப்படுகிறது என்றால் இதை அப்படியே நேரடியா புரியணுமா அல்லது கருத்து பொருளை தந்து புரியணுமா என்பதை பற்றி உலமாக்கள் நமக்கு விவரித்து சொல்லும் பொழுது இது அப்படியே நேரடியாக தான் புரியணுங்கிறாங்க. உலமாக்கள் இது அப்படியே நேரடியா புரியணும். குறிப்பா இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் தரும்போது இது அப்படியே நேரடியா புரியணும். அதாவது சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுதுன்னா திறக்கப்படுதுதான், நரகத்தின் வாசல் மூடப்படுதுன்னா மூடப்படுதுதான். இப்படி நம்பாம உண்மையில் அப்படி நடப்பதில்லை, மாறாக அந்த மாதத்துல அல்லாஹ் நிறைய கூலி கொடுக்குறான், அந்த மாதத்துல அல்லாஹ் நிறைய மன்னிக்கிறான், அந்த மாதத்துல அல்லாஹ் நிறைய அருள் செய்யறான் அப்படின்னு மாத்திலாம் நம்பக்கூடாது. திறக்கப்படுகிறது என்றால் திறக்கப்படுகிறது, மூடப்படுகிறது என்றால் மூடப்படுகிறது. சரி, ஒரு கால் ஓமை என்று வைத்துக் கொண்டால் என்ன சிறப்பு இருக்க முடியும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. இது உண்மையில நடக்கல, அது ஒரு ஓமை அப்படின்னு வைத்துக் கொண்டால் ரமலான் மாதத்துக்கு எந்த சிறப்பும் புனிதமும் இருந்திருக்கு நேரடியாக நடப்பதை விட. அப்போ அல்லாஹ் இந்த மாதத்துல சொர்க்கத்தின் வாசல்களை திறந்து வைத்திருக்கிறான் என்றால் இந்த மாதத்துக்குரிய மிகப்பெரிய புனிதம் இது. அன்பிற்குரியவர்களே, இந்த சோனத்தின் வாசல் திறக்கப்படுகிற இன்னொரு நேரம் இருக்கு. எந்த நேரம் சொல்லுங்க பார்க்கலாம்? நம்ம எல்லாரும் செஞ்சுக்கிட்டு வர்ற ஒரு அமல், அந்த அமலுக்கு சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படும். எந்த அமல்? நோன்பா? நம்ம எல்லாரும் செஞ்சுக்கிட்டு வர்ற அமல் தான். அந்த அமலுக்கு சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுது. என்ன தெரியுமா? உது செய்து விட்டு அந்த உதுவுக்கான துவாவை யார் ஓதுவாரோ, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற இந்த துவாவை ஓதுனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவருக்காக சுவனத்தின் 8 வாசல்களும் திறக்கப்படுகிறது. ஆனா என்ன வித்தியாசம்னா, இது ஒரு ஷார்ட் டைம், அப்படி கொஞ்ச நேரம் திறந்து அல்லாஹ் மூடிடுறான். ஆனா ரமலான் மாசத்துல எப்படி 24 மணி நேரமும் அல்லாஹ் திறந்து வைக்கிறான். 24 மணி நேரமும் இல்ல, ஒரு மாசம் முழுக்க மூடிட்டு திறக்கிறதுலாம் இல்லை, முழுக்க அல்லாஹ் திறந்து வைக்கிறான். அப்படின்னா இந்த மாதம் எப்பேற்பட்ட புனிதத்தை, மாண்பை, சிறப்பை சுமந்து நிற்கிறது என்பதை நாம் எல்லாம் உணர்ந்து புரிந்து இந்த மாதத்திற்கு ஏற்றாற்போல் என்ன செய்யணும்? நிறைய அமல்களை, புண்ணியங்களை தேடிக்கணும். அதே மாதிரி நரகத்தின் வாசல்கள் மூடப்படுற இன்னொரு நேரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவித்து தரணும். ரமலான்ல மட்டும்தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த நரகத்தை லாக் பண்றான், மூடுறான். அப்ப 2 சிறப்புகளை ஹதீஸ் நமக்கு தெளிவா சொல்லுது. 3வது சிறப்பு என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வசுல்சிலத்தி ஷயாத்தீன், இந்த மாதத்திலே ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். ஷைத்தான்களை அல்லாஹ் கட்டி வைக்கிறான். நம்முடைய எதிரி யாரு? ஷைத்தான். எதிரின்னா சாதாரண எதிரி இல்லைங்க, பகிரங்கமான எதிரி, தெளிவான எதிரின்னு அல்லாஹ் திருக்குறான்ல சொல்றான். நம்ம யாராவது பார்த்துருக்கோமா ஷைத்தான? யாருமே பார்க்கல. ஆனா தெளிவான எதிரின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை திருக்குறான்ல சொல்றான். அப்ப என்ன அர்த்தம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழிகெடுத்ததிலிருந்து அவனுடைய செயல்களை, அவனுடைய சபதங்களை, அவனுடைய இலக்கை, அவனது நோக்கத்தை, அவன் வழிகெடுக்கும் அந்த வழிகளை
அவன் விரிக்கும் வலைகளை நமக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தெளிவா குர்ஆன் ஹதீஸ்ல சொல்றதுனால நம்ம அதை உறுதியா என்ன செய்யணும், நம்பணும். அப்போ மனித குலத்தின் எதிரியான ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த வார்த்தையும் கூட விளங்குறதுல அறிஞர்களுக்கு மத்தியில இருவேறு கருத்து நிலவி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். எப்படின்னு சொன்னா, இந்த மாதத்தில் எல்லா ஷைத்தான்களும், அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனி ஷைத்தான் நியமிக்கப்பட்டிருக்கிறானா இல்லையா, அந்த ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்களா அல்லது பெரிய பெரிய ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்களா என்றால், பெரும்பாலான அறிஞர்கள் என்ன செய்யறாங்கன்னா, பெரிய ஷைத்தான்கள் தான் என்ன செய்யறாங்க, விலங்கிடப்படுகிறார்கள். மரதத்துல் ஜின்னு, ஜின்கள்ல பல வகை இருக்கிறாங்க. மரதத் மாரித் அப்படின்னு சொன்னா, அதாவது அத்துமீறி அநியாயம் செய்யறவங்க, அத்துமீறி பாவம் செய்யறவங்க, மனமுரண்டா அநியாயங்களில் ஈடுபடக்கூடியவர்கள், பல ஷைத்தான்களை வச்சு மக்களை வெளிக்கெடுக்கிறவங்க, வேலை வாங்குறவங்க, அந்த மாதிரி ஷைத்தான்கள் தான் விலங்கிடப்படுகிறார்கள் என்று உலமாக்கள் சொல்றாங்க. ஆனா ஹாஷியத்து சிந்தி ரஹிமஹுல்லா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிற ஷைத்தானும் தான் இந்த மாதத்தில் விலங்கிடப்படுகிறான். உலமாக்கள்ல ரெண்டு கருத்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரெண்டாவது கருத்து கொஞ்சம் ஏத்துக்கிறதுக்கு முடியாத ஒரு கருத்தா இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, ஷைத்தான் எல்லா ஷைத்தான்களுமே விலங்கிடப்பட்டுட்டா அப்போ எல்லாரும் தொலை வந்துருவாங்கல்ல, எல்லாரும் திருந்திருவாங்கல்ல. இந்த மாசத்துல தப்பு நடக்க வாய்ப்பு இருக்கா? அறவே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி தப்பு நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அதுக்கு அதே அறிஞரே பதில் தர்றாங்க, தப்பு நடக்கிறதுக்கு ஷைத்தான் மட்டும்தான் காரணம் என்பது இல்லை, நம்முடைய நஃப்ஸும் ஒரு காரணம். ஷைத்தான் மட்டும்தான் காரணம், நஃப்ஸு காரணம் இல்லைன்னு சொன்னா, முதல் ஷைத்தானை வெளிக்கெடுத்தது யாரு? இன்னொரு ஷைத்தானா? இல்ல தானே. முதல் ஷைத்தானை வெளிக்கெடுத்தது இன்னொரு ஷைத்தான் இல்ல தானே. அப்ப இதுல இருந்து என்ன வழங்குது? அனைத்து ஷைத்தான்களும் விலங்கிடப்பட்டாலும் நம்முடைய மனோ இச்சை என்பது நம்மளை பாவத்தை செய்ய தூண்டிக்கிட்டே தான். அந்த அடிப்படையில தான் இந்த ரமலான் மாசத்துல கூட என்ன நடக்குது, தவறு நடக்குது, பாவம் நடக்குது அப்படின்னு என்ன செய்யறாங்க, அறிஞர்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். இரண்டு கருத்துமே பிழையான கருத்து இல்லை. நம்ம அதை சேர்த்து என்ன செஞ்சுக்க வேண்டியதான், புரிஞ்சிக்க வேண்டியதுதான். அடுத்து நான்காவது சிறப்பு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் இந்த மாசத்துல இதுவே பெரிய ஏற்பாடு, அப்படித்தானே, சொர்க்கத்தை திறந்து வச்சு நரகத்தை மூடி ஷைத்தான்களை விலங்கிட வச்சு, இதுவே பெரிய சிறப்பு தான். மூணு ஏற்பாடுக்கு அப்புறம் நாலாவது ஒரு ஏற்பாடு அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? 2 மலக்குகளை அல்லாஹ் நியமித்து ரமலான் கால இரவிலே அவர்களை அழைப்பு கொடுப்பதற்காக, வரவேற்பு கொடுப்பதற்காக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். இந்த மாசத்துல யாரெல்லாம் நன்மை நிறைய செய்வாங்களோ, அமல்களை அதிகமா செய்வாங்களோ, அந்த மக்களை பார்த்து அவர்கள் கூப்பிடுகிறார்கள், யா பாகியல் கைரி அக்பில், நன்மையில் விரைபவனே நீ இன்னும் நன்மையின் பக்கம் முன்னேறி வா, இன்னும் வேகமா நீ தீவிரமா வா என்று அவர் அழைப்பு கொடுக்கிறார். இந்த மாசத்துல கூட ஒருத்தர் பாவம் செய்யறாரு, இந்த மாசத்துல கூட ஒருத்தர் அலட்சியமா இருக்கிறார், பொடுபோக்குத்தனத்தோட இருக்கிறார் அப்படின்னா அங்க இன்னொரு வானவர் நியமிக்கப்படுறார். அவர் எப்படி அழைப்பார்னா, யா பாகிய ஷர்ரி அக்ஸிர், தீமையில் விரைபவனே உனது தீமையை குறைத்துக்கொள், இந்த மாசத்துல என்ன செய்யாத, பாவம் செய்யாத, குறைச்சிக்கோ அப்படின்னு அந்த வானவர் சொல்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. 2 தூய மலக்குகளை அல்லாஹ் நியமிச்சு நமக்கு வரவேற்பு கொடுக்குறான்னா யோசிச்சு பாருங்க. இந்த வரவேற்கும் வார்த்தைகளை எல்லாம் நாம காதால கேட்டிருக்கோமா? ஒரு நாளும் கேட்டதில்லை. ஆனா இப்படி ஒரு வரவேற்பு நடக்கிறது என்பதாக
நமக்கு தகவல் சொல்வது யாரு? யாரோ அட்ரஸ் தெரியாத ரோட்ல போற மூணாவது மனிதர் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இதை சொல்லி காட்டுகிறார்கள். அப்படின்னா இதுல எந்த சந்தேகமும் நமக்கு வரக்கூடாது. அடுத்து ஐந்தாவதா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபீஹி லைலத்துன் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். இந்த மாதத்துல மட்டும்தான் 1000 மாதங்களை விட சிறப்புக்குரிய ஒரு இரவு இருக்கிறது. அந்த இரவு லைலத்துல் கத்ர் இரவு. அதனுடைய நன்மையை யார் இழந்தாரோ அவர் நன்மையில் பெரும் பகுதியை இழந்து விட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இது எவ்வளவு பெரிய சிறப்பு! 1000 மாதங்களை விட சிறந்தது. அப்படின்னா என்ன? 1000 மாசம் ஒருத்தர் தொடர்ச்சியா நீண்ட காலம் விடாம அல்லாஹ்வை வணங்கிக்கிட்டே இருந்தா எவ்வளவு நன்மை கிடைக்கும்! அவ்வளவு நன்மையையும் அல்லாஹ் அந்த ஒற்றை இரவில் நமக்கு வழங்குகிறான். 1000 மாசம்னா நிறைய பேருக்கு இது விளங்கல. அதை வருஷ கணக்கில் நீங்க கால்குலேஷன் பண்ணி போட்டீங்கன்னா 83 வருஷமும் சில மாசங்களும் வருது. இப்ப 83 வருஷம் நம்மளால தொடர்ச்சியா வணங்க முடியுமாங்க? வணங்க முடியுமா? முடியாது. நாமளே நினைச்சு அதுல ஈடுபட்டாலும் வணங்கவே முடியாது. அவ்வளவு பலகீனம் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த ஒரு இரவுல வணங்கினா 83 வருஷம் வழங்கின கூலியை கொடுக்க எவ்வளவு ஆர்வம் இருக்க வேண்டும். ஒரு நாள் வேலை 1000, அதாவது 83 வருஷம் செஞ்ச வேலையுடைய கூலி. அப்படின்னா எல்லா வேலையும் விட்டுட்டு அதுக்கு எவ்வளவு நாம சிரத்தை எடுப்போம், எவ்வளவு ஆர்வம், எவ்வளவு ஈடுபாடு அதிலே காட்டுவோம். சாதாரண மனுஷன் கொடுக்கிற கூலிக்கே இவ்வளவு போட்டியும் இவ்வளவு ஆர்வமும் ஈடுபாடும் நமக்கு வரும் என்றால் ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்ற அந்த கூலியிலும் நமக்கு இதே மாதிரி என்ன வரணும்? ஆர்வமும் ஈடுபாடும் வர வேண்டும். 1000 மாசம் வணங்கின நன்மை. அந்த லைலத்துல் கத்ர் இரவு சாதாரணமான ஒரு இரவு இல்ல. அந்த இரவுல வானவர்கள் என்ன செய்றாங்க? வானத்திலிருந்து வர்றாங்க. நபி அவர்கள் சொல்றாங்க, மிஸ்ல அததில் ஹஸா, பூமியின் பொடிக்கற்களின் எண்ணிக்கை அளவுக்கு வானவர்கள் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்குகிறார்கள். பூமியில் இருக்கக்கூடிய பொடிக்கற்களின் எண்ணிக்கை எவ்வளவோ நமக்கு தெரியுமா? அது எண்ணி இருக்கோமா? நம்ம பூமியில விடுங்க, இந்த நாகூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பொடிக்கற்களின் எண்ணிக்கை நம்மள யாருக்காவது தெரியுமா எவ்வளவு இருக்குன்னு? தெரியவே தெரியாது. ஆனா அதுக்கு அல்லா இடத்துலயும் ஒரு ஒரு கணக்கு இருக்கும். அல்லாவுக்கு அந்த எண்ணிக்கை தெரியுமா இல்லையா? அந்த எண்ணிக்கையை விட தாண்டி மாணவர்கள் என்ன செய்றாங்க? வருகிறார்கள், வர்றாங்க. எதுக்கு? சும்மா வரல. யாரெல்லாம் அந்த இரவை ஹயாத் ஆக்குவாங்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய அருளை மன்னிப்பை வேண்டியவர்களாக இருப்பார்களோ, சொர்க்கத்தை வேண்டியவர்களாக இருப்பார்களோ, நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடியவர்களாக இருப்பார்களோ, அவங்க எல்லாருக்கும் அல்லாஹ் இடத்துல பிரார்த்திக்கும். அவங்க எல்லாருக்கும் மலக்குகளுடைய பிரார்த்தனை கிடைக்கும். ஒரே நேரத்துல எண்ணிக்கையில் அடங்காத வானவர்களின் பிரார்த்தனை கிடைக்கிற ஒரே இடம், ஒரே இரவு எது? லைலத்துல் கத்ர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு மலக்குடைய பிரார்த்தனை நமக்கு கிடைச்சாலே அல்ஹம்துலில்லாஹ், மறுமையில் நம்முடைய அந்தஸ்து ரொம்ப பெருசாகும். ஏன்னா தூய வானவர்கள், தவறு செய்யாதவர்கள், அல்லாஹ்வுக்கு பிடித்த நேசர்கள் யாரு? மலக்குகள் எல்லாம். அப்படிப்பட்ட மலக்குகள் அல்லாஹ்ட்ட பேசுனா நிச்சயமா அந்த பரிந்துரை என்ன செய்யப்படும்? ஏற்கப்படும். ஒரு மலக்குக்கே எப்படின்னா எண்ணிக்கையில் அடங்காத மலக்கு நமக்கெல்லாம் துவா செய்யறாங்கன்னா அந்த வாய்ப்பெல்லாம் நமக்கு கிடைக்கணும். அந்த வாய்ப்பை நாம என்ன செய்யக்கூடாது? நழுவ விட்டுறக்கூடாது. அது போக அன்பிற்குரியவர்களே, இந்த லைலத்துல் கத்ர் இரவுல விதி மாற்றப்படும். இந்த லைலத்துல் கத்ர் இரவுல விதி மாற்றப்படும். விதியை பொறுத்தவரையில 5 விதி இருக்கு. அதை ஃபுல்லா சொன்னாக்கா டைம் ஆயிடும். நிறைய பேருடைய
முகத்தை பார்க்கும்போது என்ன முடிக்க மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதனால சீக்கிரமா நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். அதாவது 5 விதி இருக்கு. அதுல ஒரு விதி என்னன்னா தக்தீரு சனவியு, ஆண்டுக்கான விதி. ஒவ்வொரு ஆண்டிலும் நியமிக்கப்படுற விதி. ஒவ்வொரு ஆண்டிலும் அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த வருஷத்துக்குள்ள எதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறான். அந்த விதி மாற்றப்படுற நேரமாக எது இருக்கு? லைலத்துல் கத்ர் இரவு. அல்லாஹ் திருக்குறான்ல சொல்றான், ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். இந்த இரவில் தான் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுகின்றன என்று அல்லாஹ் திருக்குறான்ல சொல்றான். அப்ப விதி மாற்றப்படுற ஒரு இரவாக நேரமாக இந்த லைலத்துல் கத்ர் இரவு இருப்பதனால் அந்த நேரத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? தூங்கிக்கிட்டு இருக்கணுமா, விளையாடிக்கிட்டு இருக்கணுமா, அல்லது வீணான பேச்சுக்களில் சர்ச்சைகளில் ஈடுபட்டவர்களாக இருக்கணுமா, அல்லது அந்த இரவனுடைய நன்மையை முழுக்க புறக்கணித்தவர்களா இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? அல்லாஹ்விடத்துல மண்டியிட்டு அழுது தொழுது அல்லாஹ்வுடைய அருளை வேண்டியவர்களாக, அவனது நெருக்கத்தை தேடியவர்களாக நாம் இருக்கணும். இது லைலத்துல் கத்ர் இரவு சிறப்பை பற்றி நமக்கு நபி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி. அந்த 1000 மாசத்தினுடைய நன்மை அதுல மட்டும்தான் இருக்கு. நபி அவர்கள் சில அமல்களோட ஒப்பிட்டு சொன்னாங்க. ஆனா இந்த அளவுக்கு எதுக்குமே இல்லை. இப்ப மாசத்துல 3 நாள் நோன்பு வைக்கிறாங்களே, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஐயாமுல் பீர் 13, 14, 15 ஆகிய பிறைகளில் நோன்பு வச்சா அதுக்குரிய கூலி என்ன தெரியுமா? சியாமத் தஹர், ஒரு வருஷம் நோன்பு வச்ச நன்மை. ஒரு வருஷம் முழுசா நோன்பு வச்ச நன்மை இருக்கு. ஒரு வருஷம் எங்க இருக்கு? 83 வருஷம் எங்க இருக்கு? யோசிச்சு பாருங்க. இப்படி நபி அவர்கள் சில அமலை இத்தனை நாளுக்கு சமம், அத்தனை நாளுக்குன்னு சமம் நிறைய ஒப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனா அது எல்லாமே அதிகபட்சமா எதுக்குள்ள வருது? ஒரு வருஷத்துக்கு வருதே வழிய 83 வருஷம் வர்ற அளவுக்கு எந்த அமலையும் நபி அவர்கள் சொல்லல. அப்படின்னா இந்த இரவனுடைய முக்கியத்துவத்தை நாம சரியா விளங்கிக்கணும். இறுதியா 6வது சிறப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலில்லாஹி உத்தகாஉ மினன் நார். இந்த ரமலான் இரவில் அல்லாஹ் சிலரை நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான். வதாலிக குல்ல லைலத்தின், இது ஒவ்வொரு இரவிலும் நடக்கிறது. ஒரு இரவுல மட்டும் நடக்கல. 29 இருந்தா 29 இரவு, 30 இருந்தா 30 இரவிலும் இது நடக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நரகத்திலிருந்து விடுதலை. யோசிச்சு பாருங்க. இப்போ நரகத்துல யாரும் இல்லை. இப்போ இந்த வார்த்தை ஹயாத்தா இருக்கிறவங்களுக்கு தான் பொருந்தும் என்று உலமாக்கள் நமக்கு என்ன செய்றாங்க? விளக்கம் சொல்றாங்க. இப்ப ஹயாத்தா இருக்கிற ஒருத்தர் நரகத்துக்கு போவாரா சொர்க்கத்துக்கு போவாரா என்கிற அறிவு அல்லாவுக்கு முந்தைய இருக்குதா இல்லையா? அல்லாஹ் அந்த லிஸ்ட்டை கையில வச்சிருப்பான். அதுல இருந்து அல்லாஹ் தூக்கி விட்டுரும். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எப்படிப்பட்ட சிறப்பு! அதுல இருந்து அல்லாஹ் என்ன செஞ்சிடறான்? நம்மளை நீக்கிறான். நரகத்திலிருந்து விடுதலை எல்லாருக்கும் வேணும். நரகத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்கிற அந்த அந்த விடுதலை உணர்வு, அந்த சுதந்திர உணர்வு நமக்கு வரணும். ஜெயிலில் இருந்தா அதுல இருந்து வெளியேறணும்னு நம்ம நினைக்க மாட்டோம். ஒரு ஆளுக்கு அடிமையா இருந்தா அந்த அடிமையிலிருந்து நாம விடுதலை ஆகணும்னு நினைக்க மாட்டோம். அப்ப அதை விடவெல்லாம் தாண்டி இதுல ஆசையும் வேட்கையும் நமக்கு அதிகமா இருக்கும். ஏன்? நரகம் சாதாரணமானது இல்லை, பயங்கரமானது, கொடியது. நரகத்தினுடைய சிறிய வேதனையை நபி அவர்கள் சொல்லும் போது, ஒரு மனிதருக்கு செருப்புவாறு அணிவிக்கப்படும். அதனால் எஹ்லி மின்ஹு திமாகுஹு, அவருடைய மூளை வெந்து கொண்டிருக்கும், கொதித்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. காலில் போட்ட செருப்பு அது சூடு அப்படியே ஏறி மூளை என்ன செய்யுது? கொதிக்குது. மூளை கொதிக்கும்னா போட்ட இடம் சும்மாவா இருக்கும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அதை விட தாண்டி தான் சேதம் அடைஞ்சிருக்கும். இதுதான் என்னது? நரகத்தினுடைய சிறிய தண்டனை. அதை நம்மளால தாங்க முடியாது. எனவே அந்த நரகத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். நம்ம எல்லாரும் இலக்காக லட்சியமாக கொள்ள வேண்டும். நாளைக்கு மறுமையில
அல்லாஹ்வுடைய ஒரு சிறிய வேதனையை கூட பெறாமல் நேரடியாக சொர்க்கம் போகிற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு கொடு என்று அல்லாஹ்விடத்துல வேண்டி விரும்பி பிரார்த்தனை செய்து அதுக்காக நாம் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அமல் செய்ய வேண்டும். அந்த அமலுக்கு இந்த ரமலானை களமாக பயன்படுத்தி நிறைய அமல்களை சேகரிக்க வேண்டும் என்று உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து உபதேசமாக வழங்கி கொண்டு எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த தினங்களில் தொடர் தலைப்புகளில் பயான் செய்யப்படும். உங்களுடைய ஒத்துழைப்புகளை இந்த பயான் நிகழ்ச்சிக்கு தந்து நன்மையை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன்.